பூஜை ரூமில் இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்துங்க சுத்தமாக விளக்கி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் தண்ணி வடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது விளக்கு வந்துட்டு ஒரு 20 விளக்காட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் தண்ணியில் வந்து நனைச்சி எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். தண்ணி இப்படியே வச்சோம்னா தண்ணி வடியாதாட்டிருக்குது அப்படின்ட்டு குப்புற கமுத்தி வச்சுக்கலான்ட்டு குப்புற கமுத்தி வச்சுட்டுருக்குறேங்க. பூ வந்துட்டு காக்கில் 70 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. செவந்தி பூவும் ரோஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பன்னீர் ரோஸ் கிடைக்கல, இந்த ரோஸ் தான் கிடச்சிது. பூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. செவந்தி வந்துட்டு 1 2 உதிர்ந்துட்டே இருந்துச்சு. சரி இந்த மழை ஈரத்துக்கு அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. இந்த சல்லடை மாதிரி இருக்குமில்லங்க, அது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. சரி இன்றைக்கி அதை வச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா போட்டுங்க இந்த பக்கம் கீழே வந்து ரங்கோலி போடலான்னு சொல்லிட்டுங்க சின்னதாக போடலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேங்க. எனக்கு வந்துட்டு பெருசாக கோலம்லாம் போட தெரியாதுங்க அதிகமாக. சின்ன சின்ன கோலம் தான் போட தெரியும். சரி நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க போட்டிருக்குறேங்க. கேட்டுக்கு வெளியில் வந்துட்டுங்க கொஞ்சம் சின்னதாகவே கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்து கலர் போட்டுக்கலான்ட்டு போட்டுருக்குறேங்க போட்டிக்கோவில். என்னென்னு பார்த்திங்கன்னா வெளியில் ரோடாக போச்சுங்க. எந்நேரம் வண்டி வேனு இதெல்லாம் போயிட்டே இருக்குங்க. அப்புறம் வந்து மழை தூறல் வேறேங்க, பெருசாக போட்டால் எல்லாம் மிதிச்சிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க வெளியில் வந்து சிம்பிளாக போட்டு வச்சுக்கலாம், நம்ம வந்துட்டு இங்கே வந்து நல்லா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இங்கே வந்து கோலம் போட்டிருக்குறேங்க. இந்த கலர் பொடி வந்து எங்கள் பெரியப்பா வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்து கொடுப்பாருங்க. அது வந்து கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் அவரே வந்துட்டுங்க எங்களுக்கு தேவையான கலரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாருங்க. எல்லாமே டார்க் கலராக தான் கொண்டு வந்து கொடுப்பாருங்க. லைட் கலர் வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச கலரெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க கோலம் போட்டிருந்தேங்க. தெரிஞ்ச அளவுக்கு போடுறேங்க. கோலம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பூக்கெல்லாம் வந்துட்டுங்க ப்ளூ கலர் கொடுத்துட்டுங்க. அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாக தான் போட்டிருந்தேங்க, ரொம்ப பெருசாக பண்ணல. இந்த சின்ன ரவுண்டு மட்டும் போட்டோம்னா இதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் அப்படியே நம்ம கோலத்தை வந்து விரிவுபடுத்திக்கலாங்க. நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளுக்கு எந்த அளவுக்கு விரிவுபடுத்தணுமோ விரிவுபடுத்தி நம்ம போட்டே இருக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து தீபம் போடலான்னு சொல்லிட்டுங்க நடுவில் இந்த பூ போட்டு அதுக்கப்புறம் தீப கோலம் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்குறேங்க. நாம் வந்து மசாலா பொருள் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க. எல்லா மசாலா ஐட்டமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலாங்க, சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு பொடி வெரைட்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் வாங்கிக்கலாங்க. அப்புறம் நம்ம ஊத்துக்குழி வெண்ணெய், நெய், வெண்ணெயிலேருந்து எடுக்கிற நெய் கிடைக்குங்க. வெண்ணெய் வந்து கொடுக்குறது இல்லைங்க, ஏன்னா ரொம்ப தூரம் போகும்போது அது வந்து ரொம்ப மெல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டுங்க நெய்யாகவே வந்து காய்ச்சி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. நானே வந்து காய்ச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. உங்களுக்கும் தேவைன்னா நீங்களும் நம்ம வீடியோவில் போயிட்டு பாருங்கள், ஷார்ட்ஸில் அதிகமாக போட்டிருப்போங்க, பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் வந்துட்டு நெய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பிராஸில் வந்துட்டுங்க புல்லட் காட்டுங்க, அதாவது மாட்டு வண்டிங்க, அதுவும் வந்துட்டு நம்மக்கிட்ட சேல்ஸில் இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் நான் வந்துட்டு உடனுக்குடனே ரெடி பண்ணி அப்போவே பார்சல் அனுப்பிச்சி விட்ருவேனுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸுமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா சைஸு கலரெல்லாம் சொன்னீங்கன்னா ஃபோட்டோஸ் அனுப்புவோங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன ட்ரெஸ் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கொரியர் பண்ணி விட்டுருவேங்க. உங்களுக்கு ஆர்டர் எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் தான் எடுத்துகிட்ருக்குறேங்க. நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பொருள் வந்துட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுவேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டுங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுக்குறோங்க. அப்புறம் வந்துட்டுங்க பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி எல்லாமே செஞ்சு கொடுக்குறேங்க. என்ன பொருள் தேவைனாலும் உடனுக்குடனே ரெடி பண்ணி 2 நாளில் வந்துட்டு ஷிப்பிங் பண்ணி விட்டுருவேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலரெல்லாம் போட்டுட்ருக்குறேங்க. கோலம் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வீடியோ போடுற, அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதை விற்கிறேன், அதை விற்கிறேங்கிற, உனக்கு இதில் என்ன வருமானம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வருமானம் வருது வரல அது 2வது பிரச்சனைங்க. நம்மளை நம்பி ஒருத்தர் பொருள் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு தரமான பொருளாக கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணங்க. அதனால் எனக்கு கிடைக்கிற ஆர்டர் மட்டும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. அப்படி என்னத்தம்மா ஆர்டர் எடுத்து இது பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்னை நம்பி ஆர்டர் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆர்டர் கொடுத்து பொருள் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க.
பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோஸ் வந்துட்டு அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லைங்க. வீடியோ பார்க்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க, பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கூட போட்டு விடலாங்க. எனத்துக்கு நீ வீடியோ போடுறேன்னு சில பேர் கேட்குறாங்க. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மனசுக்கு வந்துட்டு நிறைவாக செஞ்சுட்டே இருந்தோம்னா அது ஒரு நாள் நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும்தாங்க நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேங்க. என்னால் முடிஞ்ச பொருளெல்லாம் நான் தயாரித்து கொடுத்துட்ருக்குறேங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டுமே தாங்க நான் வந்து செஞ்சிட்ருக்குறேங்க. நெய் தீபம் போட்டுடலான்னு சொல்லிட்டுங்க நேற்றே வந்துட்டு சிலிக்கான் மோல்டில் வந்துட்டு நெய்யெல்லாம் எடுத்து வச்சுட்டேனுங்க. அப்புறம் நல்லெண்ணெய் தீபத்துக்கு வந்துட்டுங்க நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு புது தீபத்தில் ஊற நல்லெண்ணெய் நெய்யும் கலந்து வச்சுட்டேனுங்க. பழைய விளக்கில் ஊற நெய் தீபம் ஏற்றிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வந்து ரெடி பண்ணிங்க. ஒரு குத்து விளக்கு நடுவில் வச்சுட்டுங்க சுற்றி எல்லா விளக்குலேயுமே வந்துட்டுங்க நம்ம வந்துட்டு விளக்கில் வந்து நெய் தீபம் போட்டுடலான்னு சொல்லிட்டுங்க. இப்போ வந்து ஒரு 6 தீபம் இருக்குதுங்களா, 6க்குமே வந்துட்டு நெய் விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுங்க. வாசப்படிக்கு வெளியில் எல்லாமே வச்சுருந்தாங்க. வெளியில் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தானுங்க ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. 7 விளக்கு வச்சு விட்ருந்தானுங்க. வச்சு விட்டுட்டு உள்ளேயும் வந்துட்டுங்க எல்லா பக்கம் பற்ற வச்சாச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு பூஜை ரூமில் போய் விளக்கு ஏற்றியாச்சுங்க. நம்ம வந்துட்டு பஞ்சபூத விளக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. 5 திசையிலும் இருக்கிறதுக்கு மாதிரி வச்சு வெத்தலையில் வச்சு பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் வந்துட்டு நம்ம தெய்வம் ஏற்றியாச்சுங்க. முதல் வந்துட்டு விநாயகருக்கு தெய்வம் ஏற்றிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட குலதெய்வம் செல்வநாயகி அம்மனுக்கும் 2 தெய்வம் ஏற்றிட்டுங்க. இஷ்ட தெய்வம் முருகருங்க, அவருக்குமே ஏற்றிட்டுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த 5 விளக்குமே ஏற்றி இன்றைக்கி வந்து என்ன பிரசாதம் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசங்க. அப்புறம் வந்துட்டு வெத்தலை வாக்கு பழம் வச்சு பால் பாயாசம் வச்சு சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டு முடிச்சுட்டுங்க கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்ட்டு உட்காந்துருந்தேங்க. லேசாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே வைக்கணுன்னா நம்ம அடுப்புக்கிட்ட வைக்கலாங்க, பாத்ரூம்குள்ளே வைக்கணும், ஸ்டோர் ரூமில் வைக்கணுங்க, உப்பு சட்டிக்கிட்ட வைக்கணுங்க, தண்ணி குடத்துக்கிட்ட வைக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா துவைக்கிற கல் வெளியில் செவுரு சுற்றியுமே வச்சுட்டுங்க. காம்பவுண்ட் செவரில் எல்லாமே வச்சு விட்டுட்டுங்க வந்தாச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா மதியானம் செஞ்ச சாப்பாடு நிறைய இருந்துச்சுங்க. அம்மா வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க, அங்கேயுமே பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சுருந்தேங்க. அது கூட வந்துட்டு அப்பளம் கொஞ்சம் பொரித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டுங்க. எனக்கு அப்பளத்தில் வந்துட்டு இந்த பால் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்க. அதனால சரின்ட்டுங்க அதையும் வந்து பால் பாயாசத்துக்குள்ளார பிடிச்சி விட்டு சாப்பிட்டுட்டுங்க பையன் காலேஜ்லேருந்து வந்துட்டானுங்க. சரின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வா சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுங்க ஃபோட்டோவும் எடுத்தாச்சுங்க. நம்ம வீடியோ இதுதான் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்க